வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். விஜய் அரசியலுக்கு வரமாட்டார், எஸ். ஏ. சந்திரசேகர் அறிவிப்பு. தணிக்கை குழுவை கிண்டல் செய்த நயன்தாராவின் காதலர். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவராக எல். சுரேஷ் தேர்வு. இனி விரிவான செய்திகள். ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் எனது மகனின் விஜய் மக்கள் இயக்கம் யாருக்கும் ஆதரவு அளிக்காது என்று தெரிவித்துள்ள விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர், விஜய் இப்போதைக்கு அரசியலுக்கு வரமாட்டார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ள நடிகர்களால் தான் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதால் விஜய் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் தற்போதுள்ள மோசமான அரசியல் சூழலில் என் மகன் விஜய் அரசியலுக்கு வருவதை நான் விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் எஸ். ஏ. சந்திரசேகர். விஜய் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த பல விஜய் ரசிகர்கள் எஸ். ஏ. சந்திரசேகரின் அறிவிப்பால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நயன்தாரா நடித்த நானும் ரவுடிதான் படத்தை இயக்கிய விக்னேஷ் சிவன் தற்போது நயன்தாரா நடித்துள்ள டோரா படத்தில் ஒரு பாடலை எழுதியுள்ளார். பேய் படமாக உருவாகியுள்ள இந்த படத்தை பார்த்த தணிக்கை குழு படத்திற்கு பெரியவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய ஏ சான்றிதழை வழங்கியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நயன்தாராவின் காதலரும் இயக்குனருமான விக்னேஷ் சிவன் தணிக்கை குழுவினரை கிண்டல் செய்து தனது இணைய பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். டோரா படத்திற்கு ஏ சான்றிதழ், மாநகரம், துருவங்கள் 16 படங்களுக்கு யுஏ சான்றிதழ், ஆனால் சில படங்களுக்கு யூ சான்றிதழை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். நாளுக்கு நாள் நமது தணிக்கை குழு மீதான காதல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று அவர் கிண்டல் செய்துள்ளார். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவராக எல். சுரேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 1259 வாக்குகள் பெற்று எல். சுரேஷ் வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பன்னீர்செல்வம் 141 வாக்குகள் பெற்றார். பொருளாளராக கே. கிருஷ்ணா ரெட்டி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். செயலாளர் பதவிக்கு ரவி கொட்டாரக்காரா, என். ராமசாமி இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் மேற்பார்வையில் பிலிம் சேம்பர் தேர்தல் சென்னையில் நடைபெற்றது. தனுஷின் இந்த வளர்ச்சியும் இப்போது இருக்கிற இந்த நல்ல இடத்தையும் பார்த்து திரையுலகினர் பலர் ஜீரணித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவன் என்கிறார் நடிகர் பிரசன்னா. அந்த நிலையில் தான் என்னை தொடர்பு கொண்டு அவர் இயக்க இருக்கும் படத்தில் நடிக்க அழைத்தார். முதலில் கதை கேட்க தயங்கிய நான் தனுஷிடம் கதை கேட்டது முதல் அவருடன் வேலை செய்த அனைத்து தருணங்களிலும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை அடைந்தேன். தனுஷ் மிகவும் திறமையான நடிகர் என்பது எல்லோருக்கும் தெரியும். இவர் ஒரு நல்ல இயக்குனராக உருவெடுத்திருக்கிறார் என்பதை அருகிலிருந்து உணர்ந்தேன். அவருடனான இந்த நட்பு அடுத்த படங்களிலும் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பிரசன்னா. துப்பாக்கி, கத்தி படங்களுக்கு பிறகு மீண்டும் விஜய் நடிக்கும் ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ். இந்த படத்தை கத்தி படத்தை தயாரித்த லைகா நிறுவனமே தயாரிக்கிறது. தற்போது அட்லி இயக்கத்தில் தனது 61வது படத்தில் நடித்து வரும் விஜய் அடுத்து தனது 62வது படத்தையும் முடிவு செய்திருக்கிறார். அந்த படத்தை முருகதாஸ் இயக்க இருக்கிறார். அட்லி இயக்கும் படத்தின் படப்பிடிப்பு இன்னும் 60% எடுக்க வேண்டியிருக்கிறது. இதற்காக வெளிநாடு செல்லும் விஜய் அதன் பிறகு முருகதாஸ் இயக்கும் படத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் நயன்தாராவின் தந்தையாக நடித்த சித்ரா லட்சுமணன் அந்த படத்தை தயாரித்த வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ் பட நிறுவனம் தயாரிக்கும் யங் மங் சங் படத்தில் லட்சுமி மேனனின் தந்தையாக நடிக்கிறார். பிரபுதேவா கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்தில் தங்கர் பச்சன், ஆர்.ஜே. பாலாஜி, காளி வெங்கட், பாகுபலி பிரபாகர் காலகேயா, கும்கி அஸ்வின், இயக்குனர் சி.எச். நாராயணமூர்த்தி, ஒளிப்பதிவாளர் ரவீந்தர் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். குருதேவ் ஒளிப்பதிவு செய்ய அம்ரீஷ் இசையமைக்கும் இந்த படத்தை முண்டாசுப்பட்டி, இன்று நேற்று நாளை ஆகிய படங்களில் இணை இயக்குனராக பணியாற்றிய அர்ஜுன் இயக்குகிறார். தனுஷ் நடித்து வரும் என்னை நோக்கி பாயும் தோட்டா, விக்ரம் நடித்து வரும் துருவ நட்சத்திரம் ஆகிய படங்களை இயக்கி வரும் இயக்குனர் கௌதம் மேனன் செல்வராகவன் இயக்கியுள்ள நெஞ்சம் மறப்பதில்லை படத்தை தயாரித்திருக்கிறார். அடுத்து தெலுங்கு மொழியில் வெற்றி பெற்ற பெல்லி சுப்புலு படத்தை தமிழில் தயாரிக்கும் கௌதம் மேனன் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க விஷ்ணு விஷாலையும் கதாநாயகியாக நடிக்க தமன்னாவையும் ஒப்பந்தம் செய்துள்ளார். செந்தில் வீராசாமி என்பவர் இயக்கவுள்ள இந்த படம் விரைவில் துவங்குகிறது. இந்த படத்தில் நடிக்க இருக்கும் மற்ற நடிகர் நடிகைகள் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது.
கடந்த வாரம் வெளியான வைகை எக்ஸ்பிரஸ் படத்தில் 2 வேடங்களில் நடித்திருந்த நடிகை நீத்து சந்திரா அடுத்து சிம்பு நடிக்கும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தில் நடிக்க இருக்கிறார். அந்த படத்தில் சிம்பு 4 தோற்றங்களில் நடிக்கிறார். தந்தை தோற்றத்தில் நடிக்கும் அவருக்கு ஜோடியாக ஸ்ரேயா நடிக்கும் அந்த படத்தில் அவர் ஏற்றுள்ள 2 மகன்கள் பாத்திரத்திற்கு ஜோடியாக தமன்னாவும் நீத்து சந்திராவும் நடிக்கின்றனர். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி துவங்க உள்ள இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையிலும் வெளிநாடுகளிலும் நடைபெற உள்ளது. போடா போடி, தாரை தப்பட்டை ஆகிய படங்களில் கதாநாயகியாக நடித்திருக்கும் வரலட்சுமி இப்போது மலையாளத்தில் ஒரு படத்தில் வில்லியாக நடிக்கிறார். தமிழில் சமுத்திரக்கனி இயக்கி நடித்த அப்பா படம் மலையாளத்தில் உருவாக இருக்கிறது. இந்த படத்தில் சமுத்திரக்கனி நடித்த வேடத்தில் ஜெயராம் நடிக்க, அவரது மனைவியாக 15 வயது பையனுக்கு தாயாக நடிக்க இருக்கிறார் வரலட்சுமி. கதாநாயகனுக்கு எதிரான வில்லத்தனம் கலந்த வேடமாக அந்த வேடம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாம். ஆகாச மிட்டாயி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் துவங்க உள்ளது. வரலட்சுமி நடிக்கும் 2வது மலையாள படம் இது. 10 குறும்படங்களின் தொகுப்பாக உருவாகி இருக்கும் மலையாள படம் கிராஸ் ரோட். லெனின் ராஜேந்திரன் என்பவர் தொகுத்திருக்கும் இந்த குறும்படங்களில் இந்த சமூகத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் 10 விதமான பிரச்சனைகள் இடம்பெறுகிறதாம். இதில் ஒரு ராத்திரியோட கூலி என்கிற குறும்படத்தில் பாலியல் தொழிலாளியாக பத்மபிரியா நடித்திருக்கிறார். இந்த படத்தை மதுபால் என்பவர் இயக்கியிருக்கிறார். ஏற்கனவே படம் இயக்கி தங்களது திறமையை நிரூபித்த இயக்குநர்கள் பலரும் இந்த குறும்படங்களை இயக்கியிருக்கிறார்கள். மற்ற குறும்படங்களில் பார்வதி, மம்தா மோகன்தாஸ், ஸ்ருதி மேனன், இஷா தல்வார் போன்ற பல முன்னணி நடிகைகள் நடித்துள்ளனர். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ. தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ. ஆயிரத்தி 1952ஆம் ஆண்டின் துவக்கத்திலே எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த அந்தமான் கைதி, குமாரி ஆகிய 2 திரைப்படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமையவில்லை. எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த அன்பேவா திரைப்படத்தை இயக்கிய ஏசி திருலோச்சந்தர் தனது கல்லூரி நாட்களிலே குமாரி திரைப்படத்தை இயக்கிய பதுனானுடைய மகனான ராஜகோபாலுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர் மூலம் குமாரி திரைப்படத்திலே உதவி இயக்குநராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு திருலோச்சந்தருக்கு கிடைத்தது. முதல் படத்திலே எம்ஜிஆரோடு மிகவும் நெருக்கமாக பழகத் தொடங்கினார் அவர். ஒரு நாள் குமாரி படத்தினுடைய படப்பிடிப்பின் இடைவேளையிலே, இப்போ இருக்கிற எந்த கட்சியும் எனக்கு பெருசாக பிடிக்கல, நானே சொந்தமாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், என்னால் அது முடியுமா என்று ஏசி திருலோச்சந்தரை பார்த்து கேட்டார் எம்ஜிஆர். அந்த கேள்வியை எம்ஜிஆர் திருலோச்சந்தரிடம் கேட்டபோது, அவர் பல வெற்றி படங்களில் நடித்த ஒரு கதாநாயகன். திருலோச்சந்தரை பொறுத்த வரைக்கும் அப்போதுதான் பட உலகிலே நுழைந்திருக்கின்ற ஒரு உதவி இயக்குனர். இருந்தாலும் எம்ஜிஆரிடம் தனது கருத்தை தைரியமாக சொன்னார் ஏசி திருலோச்சந்தர். நிச்சயமாக முடியும், ஆனால் அதற்காக நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்ன ஏசி திருலோச்சந்தர், இப்போதுதான் உங்கள் நடிப்பை பார்த்து உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் சேர ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் ஒரு கட்சியை நடத்துவதற்கு அந்த கூட்டம் மட்டும் போதாது. பெருந்தலைவர் காமராஜ், அறிஞர் அண்ணா போல நீங்கள் ஒரு கட்சியை சார்ந்திருந்தால் மிகவும் எளிதில் முன்னேறலாம். அதனால் முதல்ல ஒரு கட்சியில் உங்களை இணைச்சிக்குங்க. அதே சமயத்தில் அந்த கட்சியில் ஏற்கனவே இருக்கிறவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படாதவாறு நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு விளக்கத்தை எம்ஜிஆருக்கு கூறினார். ஏசி திருலோச்சந்தருடைய பேச்சு எம்ஜிஆருடைய மனதிலே என்ன மாற்றத்தை உண்டாக்கியது என்று தெரியாது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்த சில மாதங்களிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டார் எம்ஜிஆர். இந்த ஆண்டின் துவக்கத்திலே அடையாறில் குடியிருந்த எம்ஜிஆர் தனது தாயாருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு லாய்ட்ஸ் ரோடில் இப்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள 160ஆம் எண் வீட்டில் குடியேறினார். அப்போது அந்த வீட்டுக்கு மாத வாடகை 250 ரூபாய். 1952ஆம் ஆண்டு மே மாதம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த என் தங்கை திரைப்படம் வெளியானது. என் தங்கை திரைப்படம் நாடகமாக நடிக்கப்பட்ட போது அதிலே கதாநாயகனாக நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இந்த என் தங்கை, பராசக்தி ஆகிய 2மே தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கதைகள்.
அதனால் தான் பராசக்தி படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு முதலாக ஏஎஸ்ஏ சாமி அவர்களை தேடி வந்தபோது என் தங்கை பராசக்தியாய் 2 நாடகங்களின் உரிமையையும் வாங்கி அந்த கதைகளை இணைத்து ஒரே படமாக உருவாக்கலாம் என்று அவர் யோசனை சொன்னார். ஆனால் என் தங்கை நாடகத்தை எழுதி எஸ்.ஏ. நடராஜன் அதற்கு ஒப்புக்கொள்ளாததால் அந்த திட்டத்தை கைவிட வேண்டியதாயிற்று. அதைத் தொடர்ந்து தான் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்திலே பராசக்தி உருவாக C.H. நாராயணமூர்த்தி M.K.R. நம்பியார் இயக்கத்திலே என் தங்கை படம் உருவாயிற்று. என் தங்கை திரைப்படத்திலே முதலிலே கதாநாயகனாக நடித்தவர் பாடகரான திருச்சி லோகநாதன். அந்த படத்தினுடைய இயக்குநர்கள் எதிர்பார்த்த நடிப்பை அவரால் தர முடியவில்லை என்பதால் அவரை ரத்து செய்துவிட்டு பின்னர் எம்ஜிஆரை அந்த படத்திற்காக ஒப்பந்தம் செய்தனர். அந்த படத்திலே எம்ஜிஆருடைய தங்கையாக நடித்தவர் E.V. சரோஜா. அவருக்கு அதுதான் முதல் படம். அந்த பாத்திரத்திற்கான நடிகளை தேடி தேடி பார்த்து சலித்து போன அந்த படத்தினுடைய இயக்குநர்கள் அந்த பாத்திரத்திலே ஒரு புதுமுகம் ஒருவரை ஒப்பந்தம் செய்யலாம் என்று முடிவுக்கு வந்தனர். அப்போது வழுவூர் ராமையா பிள்ளையினுடைய மாணவியான E.V. சரோஜாவுடைய நடனத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த இயக்குநர்களுக்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து என் தங்கை திரைப்படத்திலே எம்ஜிஆருடைய தங்கை பாத்திரத்திற்கு அவர் ஒப்பந்தமானார். பார்வையற்ற பெண்ணாக அந்த படத்திலே மிகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருந்தார் E.V. சரோஜா. மீனா, எழுந்துரு மீனா. உடம்பு எப்படி இருக்கு? மீனா, இந்த காப்பி சாப்பிடு. என்ன தரமா? ஐயோ அம்மா, கண்களை திறக்கவே முடியலையே. ஒண்ணுமே தெரியலையே, ஒரே இருட்டா இருக்குது. என்ன, கண்களை திறக்க முடியவில்லையா மீனா? மின்னலும் கண்களை குருடாக்கி விட்டதா? குருடா? நான் குருடியா? அம்மா, அண்ணா, உங்களை பார்க்கவே முடியாதா? நான் யாரையுமே பார்க்க முடியாதா? அம்மா, அண்ணா, ஐயோ, நான் குருடி, குருடி, குருடி. கும்பகோணத்திலே வசித்த போது சரியான மருத்துவ வசதி கொடுக்க முடியாததால் தனது சகோதரி ஒருவரை இழந்திருந்த எம்ஜிஆர் தங்கை பாசத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட என் தங்கை திரைப்படத்திலே அண்ணனாக நடிக்கவில்லை, அந்த பாத்திரமாகவே வாழ்ந்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு பெற்றுத்தந்தது. அந்த ஆண்டிலே எம்ஜிஆரது வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட்டது. துளசி மணி மாலையும் கதராடையும் நெற்றியில் சந்தன பொட்டுமாக இருந்த எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அந்த ஆண்டில்தான் தன்னை இணைத்து கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னை அவர் இணைத்து கொண்டார், யார் முன்னிலையிலே அவர் இணைத்து கொண்டார் என்பதையெல்லாம் நாளை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். சிவகார்த்திகேயன் நடிக்கும் வேலைக்காரன் படத்தின் படப்பிடிப்பு மலேசியாவில் 35 நாட்கள் நடைபெற உள்ளதாம். பவர் பாண்டி படத்தின் ஆன்மா இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் தான் என்கிறார் இயக்குனர் தனுஷ். தன்னை கவர்ச்சியாக படம் எடுத்து இணையதளங்களில் வெளியிட்டிருக்கிறார் நடிகை பியா பாஜ்பாய். ராஜமௌலி இயக்கும் ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்க இருக்கிறார் நடிகர் அல்லு அர்ஜுன். சமுத்திரகனி இயக்கும் தொண்டன் படத்தில் யாரும் அதிகம் பயன்படுத்தாத இசைக்கருவிகளை கொண்டு இசையமைத்து வருகிறாராம் இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன். என் மருமகன் என்று தனுஷை அழைக்கிறார் நடிகர் ராஜ்கிரண். காதல் கணவருடன் குலு மணாலி சென்று திரும்பி இருக்கிறார் பிச்சைக்காரன் படப்புகழ் சாதனா டைட்டஸ். குழப்பம் என்பது என் வாழ்க்கை அகராதியில் கிடையவே கிடையாது என்கிறார் நடிகை காஜல் அகர்வால். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனது விவசாய பணிக்கு சென்று விடுகிறார் நடிகர் பசுபதி. தனது மகன் அகில் நடிக்கும் புதிய படத்தின் சண்டை காட்சிகளுக்கு மட்டும் 10 கோடியை ஒதுக்கி இருக்கிறாராம் தயாரிப்பாளர் நாகார்ஜுனா. அடுத்து வருவது ரகசியம். டார்லிங்னு சொல்ற அந்த நடிகை கூட தான் இப்போ அதிக நேரம் செலவிடுறாராம் அந்த சண்டைக்கோழி நடிகர். பருத்து கணத்து போனா பட வாய்ப்புகள் பறி போயிடுமோன்னு கணக்கு போட்ட அந்த ஸ்வீட் ஸ்டால் நடிகை இப்போ ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் விட்டுட்டு படப்பிடிப்பு குழு தர சாப்பாடையே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சம்பளத்தை ஏத்துனா கிட்ட வரவே யோசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த லண்டன் நடிகை இப்போ தன்னோட சம்பளத்தை தடாலடியா குறைச்சிட்டாங்களாம். செழிப்பான தேகத்தோட இருந்தாதான் கன்னடத்துல வாய்ப்புகள் குவியோன்னு வேண்டி அவங்க சொன்னதுனால இப்போ அதுக்கான பயிற்சியிலும் முயற்சியிலும் தீவிரமா இறங்கி
இருக்காங்களாம் பிரியமான அந்த ஆனந்த நடிகை. அடுத்து வருவது மறக்க முடியுமா? நீங்கள் யாரானோ? தாவு யாரும் எந்த பாஷையில கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. ஐயா நீங்க யாருன்னு சொல்லி போட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, who are you please? ஐயா நீங்க யாருயா? ஐயா யார் சார் நீங்க? ஆண்டாள். ஐயா, ஆண்டாள், நீ என்ன செய்யற? இந்த டைனிங் டேபிளை இந்த இடத்துல இருந்து எடுத்துடுற. நாம எடுத்துட்டு வந்திருக்கோமே டிவி, அத கொண்டு வந்து இந்த இடத்துல தான் வைக்கிறேன். டிவி விக்கிறவர் போல இருக்கு. நாங்க டிவி வாங்குறதா இல்லையே. ஆண்டாள், சுமாரியா ஐயா பேசிட்டு இருக்காருல. அப்புறம் அந்த டிவிக்கு வீடியோ கனெக்ஷன் கொடுக்குறேன். இவங்கெல்லாம் வசதியா படம் பாக்குற மாதிரி இந்த சேர்ஸ் எல்லாம் வரிசையா போடுறேன். இந்த ஜன்னலை திறந்து வச்சா வெளிச்சம் உள்ள வராதா? ஆமாமா. அதுக்கு நீ கர்டன் போடணும். சார் நீங்க யாருன்னு தெரிஞ்சா? ஆண்டாள், ஐயா பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. ரொம்ப கெட்ட கோவம் வரும். சொல்லிட்டேயா, இனிமே யாரும் குறுக்க பேச மாட்டாங்க. பேசுவீங்க? நான் சொன்ன காரியங்கள்லாம் இன்னும் 2 நிமிஷத்துல நடந்தாகணும். வெரி குட். செட்டப் எல்லாம் அமக்கலமா இருக்கு. நீங்க 2 பேரும் வெளியில போய் நில்லுங்க. சார், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. பேரு நமச்சிவாயம், இந்த குடும்பத்தோட தலைவன். அப்படியா? அந்த சென்டர் சீட்ல போய் உட்காருங்க. வேறு யாருன்னு சொல்லவே இல்லையே. ஆண்டாள் கேள்வி கேட்கிறாரே. வேண்டாம். நமச்சிவாயத்தோட பொண்டாட்டி யாரு? நான் தாங்க. அவர் பக்கத்துல உட்காருமா. தம்பி நீ யாருப்பா சொல்லவே இல்லையே. யாரு நீ எங்க வீட்டுல வந்து அதிகாரம் பண்ற? அப்படியா? பின்னாடி பாரு. பின்னாடி என்ன? இது என்னடா? ஆண்டாள் நீ வெளியில இருமா. அவசியம் ஏற்பட்டா உள்ள வரணும். உங்களுக்கெல்லாம் நான் ஒரு படம் காட்ட போறேன். படம் பாக்குற போது யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த விசில் அடிக்கிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமா சொல்லிட்டேன். வாய மூடிக்கிட்டு தான் படம் பார்க்கணும். கண்ணாவது திறந்திருக்கலாமா கூடாதா? ஆண்டாள், எதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிடுறீங்க? ரெடியா? ரெடியா? 1 2 4. இப்போ நீங்க கேட்க போற கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். கேளுங்க தாயே, கேளுங்கம்மா, கேளுங்க சார். தம்பி நீயாவது கேளுப்பா. பாப்பா நீ கூட கேட்க மாட்டியா? அந்த கலர் டிவி நல்லா இருக்கே, என்ன விலை சார்? ஏண்டி டிவிக்குள்ள நடந்ததை பார்த்து அலண்டு போய் உட்கார்ந்துருக்கிறோம். டிவி விலை கேக்குற? யார் சார் அந்த பொண்ணு? நந்தினி. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நகைச்சுவை நடிகர் மதன் பாப். பெயர் மதன் பாப். இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. பிறந்த நாள் 9/10/1950. பிறந்த இடம் சென்னை. நடிகராக அறிமுகம் வானமே எல்லை. இயக்குனர் கே பாலச்சந்தர். நடித்த படங்கள் 114. மனைவி சுசீலா, மகன் அர்ஜித், மகள் ஜனனி. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.